ஹாய், உற்சாகமான வணக்கங்கள். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு 2-3 டவுட் கேட்டிருந்தாங்க. அதை கிளியர் பண்ணிக்கலான்ட்டு. சார், நீங்கள் பேசிவ் இன்கம் சொல்கிறீங்களே, இது எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 35,000லேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, இல்லை சார், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு வருமானம் வரணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் பத்த மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னும்போது நான் ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கடை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டை இதில் போடுறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா அதை எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுது, அதுக்கப்புறம் லாபம் வருது. இதுக்கு இடையில் நான் இன்னும் பணத்தை போட்டுகிட்டே இருக்கணும். அப்போது ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை இதில் போட்டோம்னா எங்களுக்கு மந்த்லி ஒரு 15,000லேருந்து 20,000 வரையும் வருமானம் தாராளமாக 50,000லேருந்து 20,000 5 இயர்ஸ்க்கு வரும். ஆனால் தொடர்ந்து வராது, கூட வரும். அதைத்தான் இதில் சொல்ல வரோம். 50,000 மட்டும் வராது. அதுதான் பேசிவ் இன்கமோடைய பவர். இப்போ எப்படி கோல்டு வாங்கி வைக்கிறீங்க, கோல்டு ரேட்லேயேவா இருக்குது? கிடையாது. இறங்குனாலும் என்ன ஆகுது, 5 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு மடங்காச்சும் கூடுது இல்லையா? அது மாதிரி தான் இந்த பேசிவ் இன்கமும் கூடும். ரெண்டாவது திங் கேட்குறாங்க, சார் நீங்கள் எப்படி சார் இதை வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் இதை சொல்கிறீங்க கிரிப்டோவை அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, கோல்டு எப்படி ஃபேமஸ் ஆச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கோல்டை இம்மிடியேட்டாக நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் காசாக்கிக்கலாம், ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம இதை அவசர காலத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூலாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய க்ரோத் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதனால தான் அதுக்கு பேர் வந்து யூசேஜ்னு சொல்லுவாங்க. யூசேஜ் இருக்கிறனால அதோட வேல்யூ கூடுது. அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோவும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கோல்டு எல்லாருக்கும் காமனாக இருக்குன்னா, இதை எங்கே கொண்டு போனீங்கனாலும் நீங்கள் அதை வாங்கிக்குவாங்க. இப்போ இந்தியா விட்டு போனாலும் சரி, உலக நாடுகளில் எங்கே போனாலும் நீங்கள் இந்த கோல்டை நீங்கள் விற்றுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த காயின். ஆனால் இந்த காயின் ஏன் தங்கத்துக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம்னா, ஒரு காலத்தில் வந்து கோல்டை தான் வந்து காமனாக வச்சுருந்தாங்க. அதை கொண்டு போகிறதுக்கு நிறைய செலவுகள் இருந்துச்சு, கஸ்டம்ஸ் இருந்துச்சு. இது உங்கள் நகையான்றதுக்கு முதல் சர்டிஃபிகேட் வேணும். இந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவாக ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் இப்போ இந்த நிமிஷம் நான் யூஎஸ்க்கு அனுப்பலாம். வித்தின் 5 செகண்டில் இப்போ ஒரு 10 லட்சம் 10 கோடினாலும் நான் இமிடியேட்டாக நான் வந்து யூஎஸ்க்கு அனுப்பலாம். அதை அந்த நாட்டில் யார் வேணாலும் இந்த காயினை வாங்கிக்குவாங்க. அதுதான் இந்த வேர்ல்டு வைடோட யூசேஜ். நீங்கள் கேட்ட அதே கோல்டுக்கு ஈக்குவல். யார் வேணாலும் வாங்குறாங்கன்னா அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கும். அதுதான் இங்கேயும். இந்த காயின் உலக நாட்டில் எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ட்ராவலா TRAVALA ட்ராவலா.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் இப்போ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இடையில ஆடு வரும் ட்ராவலா.comனு. அதுக்குள்ளே போய் நீங்கள் இப்போ மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை, திருச்சி, எந்த ஊர் அப்கண்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கலாம். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். KFCயில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கேனாலும் நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியை கொடுத்து தங்கிக்கலாம். மதுரையிலே இருக்கிற ஹோட்டலில் தங்கிக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோட்டல்லையும் தங்கிக்கலாம். அப்படி நாளுக்கு நாள் இதோட யூசேஜை கூட்டுறாங்க. அதே மாதிரி தான் இந்த பேசிவ் இன்கம் வச்சு இங்கே என்ன நமக்கு நீங்கள் வருமானம் தரீங்கன்னு 3வது கேள்வி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோல்டை நீங்கள் அடகு வச்சிங்கன்னா அடகு கடையிலேருந்து உங்களுக்கு பணம் தராங்க, கரெக்டுங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தராங்க. நாளைக்கு ரேட்டு ஏறிச்சுனாலும் நீங்கள் அந்த பேமெண்ட்டை கொடுத்து அந்த நகையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நகைக்கடையில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுன் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் என்கிட்ட நீங்கள் ஒரு 5 பவுனை வந்து உங்கள் இதில் முதலீடு பண்ணுறீங்கன்னா நாங்கள் வந்து 5 இயர்ஸில் அதை டபுளாக தரோம். நான் சொல்கிறது நம்பிக்கையான ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நகை கடையில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ரிட்டர்ன்ஸ் தராங்க கவர்மெண்ட் நாம்ஸோட. அதே தான் இங்கேயும். நீங்கள் வச்சுருக்கிற அந்த பெல்டெக்ஸ் காயினை, நீங்கள் வச்சுருக்க அந்த கிரிப்டோ கரன்சி காயினை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில், நீங்கள் வாங்குகிற அந்த பெல்டெக்ஸ் காயினை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு மாதம் ரிட்டர்ன் தராங்க. நாங்களாம் 10 வருஷமாக அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிவ் இன்கமில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இது என்னமோ ஏதோ இதை வந்து அதிக விலையாக இருக்குமோ, இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி சாதாரண ஒரு ஆள்லேருந்து மிடில் கிளாஸில் இருந்து இதை பெருசாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வளர்ந்து வரும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் நிறையா சொல்கிறோம்.
கோல்டுக்கு ஈக்குவலாக இதை நாங்கள் கம்பேர் பண்ணுற காரணம் என்னென்னா, இன்றைக்கி மக்களிடையே கோல்டுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அதே இதுதான். எப்படி கோல்டு இறங்குச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை போய் வாங்குறீங்களா? உடனே போய் வாங்குறீங்களா? உங்கள் வீட்டில் எத்தனை பவுன் இருந்தாலும் கோல்டு இறங்குச்சுன்னா, ஐயோ நம்ம வீட்டில் இருக்கிற பவுனோடைய வேல்யூ இறங்கிருச்சுன்னு நம்ம நினைக்கிறதில்ல. உடனே போய் நீங்கள் வாங்குறீங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த காயினை நீங்கள் வாங்கி அதை ரெண்டலுக்கு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ரெண்டலோடைய அமௌண்ட்டை செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கேபிட்டலை நீங்கள் பெருக்கிக்கிட்டே போகலாம். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம். நாங்கள் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருக்கேன். நான் வந்து எம்எஸ்எம்இயில் பிளாக் செயின் அண்டு கிரிப்டோ கரன்சிக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதை பற்றி எந்த டீட்டெயில்னாலும் என்கிட்ட கேட்கலாம். கிளியராக கரெக்டாக உங்களுக்கு புரிதலோடு இதை இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நீங்கள் வேறு எந்த தகவல்னாலும் என்னை அணுகலாம். தேங்க்யூ.